வெல்கம் டு ஒய்கே டிவி. இப்போ லேட்டஸ்டாக அதிகமாக வைரலாக இருக்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா சுந்தர் சி அவர்களை பற்றினது தான். உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய தலைவர் 173 அந்த படத்தில் சுந்தர் சி அதுலேருந்து விலகியது தான் இப்போ மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. அதாவது நவம்பர் 6 மாலை ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ ஒரு அறிவிப்பு வந்தது. அது நவம்பர் 7 உலகநாயகன் கமலஹாசனுடைய பிறந்தநாள். நவம்பர் 5 மாலை ஒரு செய்தி என்னன்னா, தலைவர் 173 will be directed by சுந்தர் சி, produced by ராஜ்கமல், ஸ்டாரிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனை நடிக்கிறாரு, கமலஹாசன் தயாரிக்கிறாரு, அதான் சுந்தர் சி இயக்குறாரு. அதாவது 2 ப்ராஜெக்ட் பிளான் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை இயக்குவதாக முதல்ல லோகேஷ் கனகராஜை பிளான் பண்றாங்க. அவர் கூலி வெளிவந்ததுக்கு அப்புறம் ரஜினிகாந்துக்கு அந்த படமும் பிடிக்கல. அந்த படத்துக்கு வந்த எதிர்மறையான விமர்சனங்களும் அவருக்கு பிடிக்காததுனால லோகேஷ் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சாய்ஸை சொல்லிடுறாரு. லோகேஷ் வேண்டானதுக்கு அப்புறம் அடுத்து யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நெல்சன் ஒரு கதை சொன்னதாகவும் அதுக்கு நல்லா இருந்ததாகவும் அதை அந்த கதையை டெவலப் பண்றதுக்கு 1 இயர் வேணும்னு அவர் கேட்டதுனால அதை அப்புறம் பார்த்துக்கலாம், 2026 ஜெயிலர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை ஒத்தி வச்சுட்டு இப்போதைக்கு இமீடியட்டா ரஜினி நடிக்க சுந்தர் சி டைரக்ட் பண்ண ஒரு படத்தை தயாரிக்கலாம், அது ராஜ்கமல் தயாரிச்சா கரெக்டா இருக்கும்னு ரஜினிகாந்த் யோசிச்சு, கமல் சார் நீங்க இந்த படத்தை பண்ணலாம், நீங்க சுந்தர் சீட்ட கதையை கேளுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டதாக ஒரு தகவல். ஸோ அந்த படம் கமல்ஹாசனுடைய பிறந்தநாளான நவம்பர் 7க்கு முன்னாடி அறிவிக்கணும். ஏன்னா நவம்பர் 7ஆம் தேதி கமல்ஹாசன் அன்பறிவிப்பு சம்பந்தமான படத்தை அறிவிச்சாதான் கமல் ரசிகர்களுக்கு அது விருப்பமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ரஜினி படத்தை அறிவிச்சா நல்லா இருக்கா, அதனால ஒரு நாள் முன்னாடி நவம்பர் 5ஆம் தேதியை அறிவிச்சிடுறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. ஏன்னா அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் சுந்தர் சி ஒரு படத்தை இயக்குறாரு. சுந்தர் சி அப்படிங்கிறவர் ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் வளர்ந்தா கூட கலகலப்புக்கு அப்புறம் அவருடைய 2வது இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே போகுது. தொடர்ச்சியா வெற்றி கொடுக்குறாரு. கலகலப்பு, தியா வேலசேனகுமார், அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரிசையா வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. நடுவில் சில தோல்வி படங்கள்லாம் இருந்தா கூட ஒரு நல்ல மார்க்கெட்டோட நல்லா எல்லாரும் கவனிக்க தகுந்த ஒரு இயக்குனராக சுந்தர் சி இருக்காரு. அவங்க செட்ல இருக்கக்கூடிய மற்ற இயக்குனர்கள்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனா கூட அந்த 90s டைரக்டர்ஸ்ல சுந்தர் சியுடைய லாஞ்சிவிட்டி ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இருக்காரு. அவர் படங்கள் சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா அது வெற்றி படங்களா பல படங்கள் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப ஃபுல்லா ஆக்ஷன் படங்களா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு காமெடி சப்ஜெக்ட் அவர் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவர் வெளியேறினது சம்பந்தமாக பல்வேறு விதமான கான்ஸ்பிரசி தியரி. அதுல முதல் என்னன்னா, சுந்தர் சி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல படம் எடுக்கணும்னு சொன்னாரு, கமல் அதுக்கு ஒத்துக்கல, அதனால அவர் வெளியேறிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்னா ஒரு படத்துக்கு என்ன செலவாகுதோ அதை டைரக்டர் கையில கொடுத்துருவாங்க. அவர் அதுல தனக்கு கொஞ்சம் லாபத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்து கொடுப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ். மொத்த பணத்தையும் அவர் கையில கொடுத்துடுறது. ஸோ இது ஒரு மெத்தட். அது காரணமே இல்லை. ஏன்னா கமல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறப்ப அவரோட யூனிட் வேலை பார்க்கணும்னு தான் நினைப்பாரே தவிர அவர் போய் இன்னொருத்தட்ட காசு கொடுத்து நீங்க எடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா ராஜ்கமல் எல்லாம் மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படம் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் ஒத்துக்கிட்டதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்றாங்கன்னா, கமல் ஒன்லைன் சொன்னாரு, அந்த ஒன்லைனை டெவலப் பண்ண சொன்னாரு. சுந்தர் சி டெவலப் பண்ணி சொல்லும் பொழுது அதுல நிறைய சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது சுந்தர் சி கோபம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் போட்டுட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஆனா உண்மை அது அல்ல. என்னன்னா, ரஜினிகாந்த் சுந்தர் சீட்ட கதை கேட்டு இந்த கதை நல்லா இருக்குன்னு அவர் தான் கமல்கிட்ட, தயாரிப்பாளர் கமல்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அவர் கதையை கேட்டுட்டு இது என்னங்க பேய் கதையா இருக்கு, நாங்க எங்களுக்கு கருத்தியலாவே இது உடன்பாடு கிடையாது, பேய் பிசாசு இந்த மாதிரி படம்லாம் நான் எடுக்க மாட்டேன், வேண்டான்னு இருக்காரு. பட் ஆனால் மகேந்திரன் டிஸ்னி மாதிரி ராஜ்கமல்ல கமலோட இருக்கக்கூடியவர்கள், சார் இந்த கதை ஹிந்தியில கூட ஹிட் அடிக்கும், இது நீங்க இது ஒத்துக்குங்கன்னு சொல்லி அவங்க வற்புறுத்தினதாகவும் அப்படி ஒரு தகவலும் வருது. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனி, நம்ம சாதாரண ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட 1 month நோட்டீஸ் கொடுத்து தான் ரெசிக்னேஷனே நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம வேலையை விட்டு வெளியில போறோங்கிறது முதல்ல நம்ம கம்பெனிக்கு தெரியணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ மற்றவங்கள்ட்டயோ வெளியில சொல்லுவோம். ஆனா சுந்தர் சி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 40-50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவுடைய மாபெரும் நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இவரை வந்து ஒரு டைரக்டரா போட்டிருக்காங்க. இவரை மதிச்சு இவருக்கு வந்து மரியாதை கொடுத்து மாலையெல்லாம் போட்டு அவ்வளோ மரியாதை கொடுத்து இவருக்கு சம்பளம் வந்து 30 கோடி அப்படின்னு பேசி அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஒரு ஷாட் கூட எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அவசர அவசரமா இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டு பண்ணதுங்கிறது வந்து இட்ஸ் அன்ப்ரொஃபஷனல். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணவமான ஒரு தவறான ஒரு தவறான ஆட்டிடியூடோட சுந்தர் சி இதை பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த லெஜெண்ட்ஸை வந்து அவர் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருடைய குற்றச்சாட்டுமே. அவருக்கு பிடிக்கல சார், இந்த படத்துல என்னால ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியல, நான் ஒதுங்கிக்கிறேன்னு அவர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா அது கரெக்டு. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஒரு அவரோட லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் எழுதி அதை குஷ்புட்ட கொடுத்து குஷ்பு அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போட்டு அது வந்து பரபரப்பாகி அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணி இதெல்லாம் தேவையா? நான் விளைவிக்கிறேங்கிறத கமல் சார்கிட்ட ராஜ்கமல்ல போய், சார் நான் இந்த படம் பண்ண விருப்பம் இல்லை, இது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியல, இல்ல எனக்கு இங்க மரியாதை இல்லை, என்ன காரணமோ சுந்தர் சி தரப்புல நியாயமான காரணங்கள் இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. அந்த நியாயமான காரணத்தை அவர் சொல்லிட்டு வெளியில வந்திருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அவசர அவசரமா அந்த படத்தை ஒத்துக்கிட்டு வீடியோ எல்லாம் வெளி பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. நவம்பர் 5ஆம் தேதி ஒத்துக்கிட்டாரு, 13ஆம் தேதி இப்படி ஒரு லெட்டர் வெளியிட காரணம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருமே கோபமா ரியாக்ட் பண்றாங்க. அதாவது சுந்தர் சி இப்போ டைரக்ட் பண்ணலங்கிறதுக்காக ராஜ்கமல் இந்த படத்தை நிப்பாட்ட போறது கிடையாது. அதாவது அவங்க அறிவிச்சபடி தலைவர் 173 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகன், கமலஹாசன் ராஜ்கமல் தயாரிப்பு, பொங்கல் 2027 வெளிவரும், இயக்குனர் வந்து வெகு விரைவில் அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் ராஜ்கமல் இப்ப லேட்டஸ்டா எடுத்திருக்கக்கூடிய முடிவு. இதுல வந்து சுந்தர் சி பண்ணது அவர் சைடு 1000 நியாயம் இருந்தாலும் அவர் நேரடியாக தயாரிப்பாளர்கிட்டையோ கதாநாயகன்டையோ சொல்லாமல் ஒரு இன்ஸ்டாகிராம்ல, அதாவது நீங்க கமலுக்கோ ரஜினிக்கோ தெரியப்படுத்தாமல் ஒரு பொது வெளியில போட்டிருக்காரு. இதை பார்த்து தான் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராஜ்கமலும் ரஜினிகாந்தும். அவங்களுக்கு ஷாக்கு, என்னடா என்ன காரணத்தினால இவர் வெளியில போறாரு, நம்மள்ட்ட ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அவங்களுக்கு ஷாக்கு. போனை ஆஃப் பண்ணி போட்டாரு. ஸோ இதுதான் அன்ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலா இவ்வளவு வருஷம் இயக்குனராக இருந்தவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணது வந்து மிக மிக தவறு அப்படிங்கிறாங்க. அதாவது சுந்தர் சியும் கமல் ரஜினி ப்ராஜெக்ட் இல்லைன்னா அதுக்காக அவர் டைரக்ட் பண்ணாம இருக்க போறது கிடையாது. அவர் அடுத்தடுத்த படம் டைரக்ட் தான் பண்ண போறாரு. அவர் எழுதின அந்த கடிதத்துல கூட இந்த காரணத்தினால நான் விளைவிக்கிறேன்னு அவர் சொல்லல. ஒரு பொது வெளியில ஒரு லெட்டரை போட்டு இந்த காரணத்தினால நான் விளைவிக்கிறேன்னு சொல்றதுதானே நியாயமா இருக்கும். அப்படி சொல்லாதது எந்த வகையில நியாயம்? இது வந்து இட்ஸ் மோஸ்ட் அன்ப்ரொஃபஷனல் திங் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.